கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பாஸ்டர் வின்சென்ட், ட்ரினிட்டி பாஸ்டர், உங்களுக்கு உழவர் கரையில் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருந்தில்ல? அருள்வாக்கு டிவி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அருள்வாக்கு டிவி உங்கள் வீடுகளில் ஒருவேளை வந்திருக்கலாம், இப்போ வருதான்னு தெரியல. அந்த சர்ச்சு பாஸ்டர் வின்சென்ட் பாஸ்டர், அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். அந்த ஊழியத்தையும் தொடர்ந்து அந்த குடும்பத்தையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்தும்படியாக ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை இதுவரையில் நடத்தின தெய்வம். ஆண்டவர் தொடர்ந்து அந்த ஊழியத்தை நடத்தும்படியாக அந்த குடும்பத்தினருக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கர்த்தர் கொடுக்க முடியாது. நம்ம கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணோம். பாண்டிச்சேரியில் ஒரு ஆண்டவருக்காக பல வருடங்கள் ஒரு மூத்த போதகர், பெரிய பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய சபையை கட்டினவர், அநேக ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர், டிவி ஊழியத்தெல்லாம் செய்தவர். ஆண்டவர் அவரை இந்த நாளில் கர்த்தருக்குள்ளாக அவர் நிச்சயம் அடைகிற ஒரு நாட்களில் ஆண்டவர் அந்த சபைக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும்படி ஆண்டவர் தொடர்ந்து நடத்தும்படியாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம். நல்ல தகப்பனே, பரிசுத்தவானுடைய மரணம் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருக்குது ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்த உம்முடைய தாசன் இப்பொழுது உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரே, ஆண்டவர் நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய தாசனுடைய ஆண்டவர் ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர் பட்ட பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் ஆண்டவரே நீ மகிமையில் தந்து, விசேஷமாக அவர் விட்டு சென்ற சபை, குடும்பம், ஆண்டு விசுவாச பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் தொடர்ந்து நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு வேளை நேரம் கிடைக்கும் என்றால் அவருடைய அடக்க ஆராதனையை குறித்ததான தகவல் வரும் என்றால் நான் நம்முடைய சர்ச்சு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் போய் பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை கடைசி நாட்களில் அவர் எடுத்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? அதனால் திடீர்னு மரணம் என்ன செய்து வந்து கொண்டிருக்குது. மோகன் லாசரஸ் கூட ஒருத்தர் பன்னீர் அப்படின்ற ஒருத்தர் நல்லா பாட்டு பாடுவார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த டிவிகள்லாம் என்ன செய்வார், மோகன் லாசரஸ் நடத்துகிற மீட்டிங்கெல்லாம் பாட்டு பாடுவார். அவர் திடீர்னு என்ன செய்தார்னா இறந்துட்டார். ஸோ அதே போல் அநேக ஊழியர்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வேண்டும். எப்பொழுது வேண்டாலும் ஆண்டவருடைய வருகை வரலாம். மொத்தம் உலகத்தில் 8 காலங்கள் இருக்குது. சரிங்களா? 8 காலத்தில் உங்களை அந்த காலத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணுறது நேரம் இல்லை. 8 காலம் இருக்குது. அந்த 8 காலத்தில் நம்ம இருக்குது பார்த்திங்கன்னா கிருபையின் காலம். நம்ம இருக்குது என்ன காலம் சொல்லுங்கள்? கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் முடிந்த பிறகு என்ன வரும் கேட்டிங்கன்னா உபத்திரவ காலம். என்ன காலம் வருது? உபத்திரவ காலம். அதுக்கப்புறம் 1000 வருஷாட்சி காலம். புரியுதுங்களா? அப்போ உபத்திரவ காலத்தினுடைய அறிகுறிகள் ஆரம்பிச்சிருது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உபத்திரவ காலத்தினுடைய ஆரம்ப அலை அப்படின்னா கிருபையின் காலம் என்ன செய்ய போகுது? முடிய போகுதுன்னு அர்த்தம். இன்னொரு காலத்தினுடைய அலை வீசுது என்றால் ஒரு காலம் முடிய போகுது. அப்போ நீங்களும் நானும் எந்த காலத்தில் இருக்கிறோன்னு தெரியுங்களா? உபத்திரவ காலமும் ப்ளஸ் ஆண்டவருடைய ரகசிய வருகையும் பகிரங்க வருகையும் வருகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அதனால சில பரிசுத்தவான்கள் நம்மளை அறியாமல் அவங்க எங்கே போயிடுவாங்க? பரலோகத்துக்கு போயிடுவாங்க. சரிங்களா? அப்போல்லாம் ஆண்டவரை நாங்களாம் பாவம் செஞ்சவங்கள நாங்கள் இந்த பூமியில் இருக்கிறோம்னு நினைக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கென்று ஒரு நேரத்தை என்ன செஞ்சுறாரு? வைத்திருக்கிறார். ஸோ அந்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம இப்பொழுது இருக்கிற காலத்தில் நம்ம எதையும் நம்மளை போஸ் பண்ணுறதுக்கு, நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு நான் என்ன செய்யலை காலங்கள் கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்தில் நம்மளை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? ஏனென்றால் உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் ஒரு பிரதான நோக்கத்தை வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரணமாக ஆண்டவர் உருவாக்கலை. உங்கள் மேலே என்ன வச்சுக்கிறார் சொல்லுங்கள்? ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எப்படி ஒரு பொருளை உருவாக்கின உடனே ஒரு கேட்லாக் கொடுப்பாங்க தெரியுங்களா? அதை படித்து பார்க்கணும். இந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும், இது எப்படிலாம் பயன்படும், இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்படி எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை ஆண்டவர் உருவாக்கும் போது உங்களை கொண்டு என்னெல்லாம் செய்யலாம் என்பது யார் எழுதி வச்சிருக்கிறா? ஆண்டவர் அனாதி தீர்மானத்தின்படி அவர் எழுதி வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்த போது, அவங்கள தெரிந்து கொண்ட போது ஆரம்பத்தில் யாரை தெரிந்து கொண்டார்னா ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார்.
ஆபிரகாம் ஏன் தெரிந்து கொண்டாரு? அவன் எங்கேயோ இருந்தான். ஆண்டவர் அறியாத பிரஜாதி தெய்வங்களை வணங்கி கொண்டு இருந்த அந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்துட்டு வந்துட்டு அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்றேன், உனக்குள்ள உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். எதுக்காக அழைத்தாரன் சொல்லுங்க? உனக்குள்ள உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும், உன் மூலமாக அநேக ஜாதிகள் உண்டாகும். புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய நோக்கம் ஆபிரகாம் அழைத்ததுக்கு முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படணும், முழு உலகத்தினுடைய ரட்சிப்புடைய திட்டம் செய்யணும், வர வேண்டும். அதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதை ஆண்டவர் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அதை செய்திருக்கிறார். ஈசாக்கோடு அந்த உடன்படிக்கை பண்ணார், யாக்கோபோடு அந்த உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். யாக்கோபு பற்றி சொல்ல, யாக்கோபுடைய சந்ததி மூலமாக ஆண்டவர் முழு உலகத்துக்கு என்ன செய்ய கொண்டு போகிறாரு? ரட்சிப்பை கொண்டுட்டு போகிறார். ஆனால் அந்த நோக்கத்தை இழந்து போனதுக்கான காரணம் என்ன? ஏன் அந்த திட்டத்தை இழந்து போனாங்க இஸ்ரவேல் மக்கள்? ஏன் சொல்லுங்க? அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம, தேவனுடைய திட்டத்தை செய்யாம தேவனை விட்டு தூரம் போக ஆரம்பிச்சாங்க. புரியுதுங்களா? தேவன் ஒரு நோக்கத்துக்காக நம்மளை படைச்சிருக்கார். ஆதாமும் ஏவாளையும் எதற்கு ஆண்டவர் படைத்தாரு? எதுக்கு இந்த பூமியில் ஆண்டவர் ஒரு அழகான தோற்றத்தை கொடுத்து இங்க தங்குங்க என்று சொன்னாரு, ஆண்டு கொள்ளுங்க என்று எதுக்கு சொன்னாரு? அவங்க எல்லாவற்றையும் சாப்பிடலாம் சொன்னார். ஆனா ஒன்று மட்டும் ஆண்டவர் விளக்கினார். சரிங்களா? இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை மட்டும் என்ன செய்யாத, சாப்பிடாதுன்னு சொன்னார். சாப்பிடாத இருக்கலாமா இல்லையா? நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா எதை செய்யாதன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வோம். பிள்ளைங்க கூட பாருங்க, இதை செய்யாத, இந்த இடம் போகாத, இந்த பொருளை எடுக்காத, இதை தொடாதன்னு சொல்லி பாருங்களா, அந்த பிள்ளைங்களுடைய எண்ணம் வரும், ஏன் இதை தொடக்கூடாது, தொட்டு தான் பார்ப்போமே, இது எடுத்து தான் பார்ப்போமே என்ற எண்ணம் யாருக்கு வர்றான்? இது இயற்கையாகவே எல்லா மனிதனுக்குள்ளே இருக்குது. காரணம் அன்றைக்கு ஏவாளுக்குள்ள தான் வந்தது, ஆதாமுக்குள்ள தான் வந்தது. பாருங்க, பிசாசான வந்து கேட்குறான், பேசுகிறான். யாருக்கிட்ட பேசுகிறாங்க? ஆதாமுக்கிட்ட, ஏவாள்கிட்ட வந்து நயமாக பேசுகிறான். ஏவாளை பார்த்து கேட்குறான், இந்த தோட்டத்தில் நீ எல்லா கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ, சகலத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படிங்க. ஆண்டவர் சொன்னார் சகலத்தையும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு. பிசாசு என்ன சொல்கிறான் சொல்லுங்க? சகல விருட்சத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு கொடுறான். பொய். யார்? பிசாசு. எப்படி என்ன பேசுவோம்? எப்பயுமே பொய் தான் பேசும். நம்மால் உடனே பிசாசுக்கு ஆன்சர் கொடுக்குற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறான். பிசாசை பேச விட்டு பேசுகிற ஆளுங்க நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறான். பிசாசு பேசும்போது உனக்கு என்ன வேலை? அங்கே சமரசமாக பேசுகிற நீ, அங்கே என்ன கம்யூனிகேஷன் நடக்க வேண்டியது? ஏப்பா உனக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ யார்? நீ பிசாசு. நீ போயிட்டே இருக்க வேண்டியதான். உனக்கிட்ட நான் ஆண்டவர் சொன்ன ரகசியத்தை உன்கிட்ட ஏன் சொல்லணும்? எனக்கு வாழும்படியாக, என்னுடைய பரிசுத்தை காக்கும்படியாக சொல்லப்பட்டதான கட்டளையை உன்கிட்ட ஏன் சொல்லணும்? பிசாசு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய விடுவானா? நீ பதில் சொன்னா, இல்லை இல்லை அதெல்லாம் சாப்பிட சொல்ல, ஆண்டவர் வந்து சொன்னார் எதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்? எல்லாத்தையும் சாப்பிட்லாம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் சாப்பிடாத அப்படி சொன்னார். அப்போ உடனே சொல்லிச்சு, இல்லை இல்லை நீ இதை சாப்பிடலாம், நீ சாப்பிட்டன்னா ஆவ தேவர்களை போல ஆவ அப்படி சொன்ன உடனே அவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தனால தேவனுடைய வைத்திருந்த அந்த தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாங்களா இல்லையா? ஆண்டவர் விரட்டினாரும் போட்டு விரட்டிட்டார். ஆதியாகமம் படிக்க சொன்ன எத்தனை பேர் படிச்சுட்டு வரீங்க? அடுத்த வாரத்தில் கேள்வி பதில் கேட்போம். ஆதியாகமத்தை முடிச்சிருக்கணும் அடுத்த வாரம். அல்ல இல்லையா சொல்லுமா? 50 அதிகாரத்தை என்ன செஞ்சுன்னா முடிச்சணும். சில கேள்வியெல்லாம் கேட்பேன், நீங்கள் இடையில பதில் சொன்னால் உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பேன். ஆமாம், அதை ஞாபகப்படுத்தணும். சரிங்களா? எனக்கு மறந்துட மாட்டேன். நான் மே மாதம் உங்களுக்கு என்ன செய்யும், உபாகமம் வரைக்கும் டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆகணும். சரிங்களா? மினிமம் 50 மார்க்காக எடுக்கணும். அதனால் யாரும் வந்து ஒப்பேற்று நினைக்கக்கூடாது. ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாம் படிக்கணும். இப்போ படித்தா தான் படிக்க முடியும். பரலோகத்தில் போய் படிக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்துட்டால் அந்த பைபிளை படிக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை தெரியாமல், ஆண்டவர் குறித்து அறியாமல் பரலோகத்தில் போய் என்ன செய்வீங்க? அவருடைய குணத்தையும் அவருடைய தன்மையும் எப்படி தெரிஞ்ச முடியும்? அங்கே ஆண்டவர் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாரா? இப்படி தான் இருக்கணும், பரலோகத்தில் வந்தால் இந்த பொருளை இங்கே வைக்கணும், இந்த பொருளை எடுக்கக்கூடாது, இந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாரா? அவர் தன்மையை நீ இங்கே படிக்கணும். இங்கே படிக்கிறது தான் பரலோகத்து புத்தகத்தை நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்காரு. இங்கே படிக்காமல் அங்கே போய் எப்படி பாஸ் ஆக முடியும்? அங்கே நீங்கள் என்ன செய்ய முடியாது, அவர் அறிய முடியாது. இங்கே அவர் நன்றாக அறிஞ்சாதான் அங்கே நமக்கு இடம் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ பாருங்களேன், ஆண்டவர் விரட்டிட்டார், பாவம் செஞ்சதெல்லாம் விரட்டிட்டார். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செஞ்சதுனால அவங்கள எங்கே கொண்டுட்டு போனார் சொல்லுங்க?
சிறையிருப்பில் கொண்டுட்டு போனார். தேசம் 2ஆக பிரிஞ்சுது. 10 கோத்திரம் தனியாகிடுச்சு, 2 கோத்திரம் தனியாகிடுச்சு. பென்யமீன் யூதா கோத்திரம் எங்கே போய் இருக்கிறாங்க சொல்லுங்க? பாபிலோன் தேசத்தில் போய் இருக்கிறாங்க. பாபிலோன் தேசத்தில் போயிட்டு அவங்க நெருக்கப்பட்டுட்டு, கஷ்டப்பட்டுட்டு, ஒடுக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒடுக்கப்பட்டுக்கிற அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. அந்த வாக்கு தத்தம் யாருக்கு கொடுத்தாருங்க அப்படின்னா, அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. இந்த வருஷம் எனக்கு கொடுத்தார். புரியுதுங்களா? நான் அதைத்தான் இப்போ பிரசங்கம் பண்ணேன். இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தது எதுக்கு பிரசங்கம் பண்ணுற சொல்லிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையில் வாசிங்க. யாக்கோபே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, இவைகளை நினை. நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அது மட்டும் இல்ல, அப்படி அடுத்து உன் மீறுதல்களை, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், மேகத்தை போலவும், உன் பாவங்களை, உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும், கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். நல்லா கவனிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். நீ எங்க இருக்கிற? இப்போ பாவம் செய்ததுனால சிறையிருப்பில் இருக்கிற, ஒடுக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற. இப்ப கஷ்டப்படுற ஒரு நேரத்தில் இவங்களை பார்த்து சொல்றாரு, நீ எதனால கஷ்டப்படுற தெரியுமா? என்னை மறந்து போயிட்டீங்க, என்னை விட்டு தூரமாக போயிட்ட. இளையகுமாரன் என்ன செய்தா சொல்லுங்க? இளையகுமாரனுடைய கேரக்டர் என்னவா இருந்தது? தகப்பனுடைய சொத்து எல்லாம் என்ன செய்யணும்? அவன் விற்று அவன் இஷ்டம் போல அவன் தன்னுடைய வழிகளில் தன் நண்பர்களோடு கூட சேர்ந்து உலக பிரகாரமான வாழ்ந்து துன்மார்க்கமாக வாழ்ந்து அதை அழித்து சீர்கட்டு போன போது அவன் புத்தி தெளிந்து இனி நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ மாட்டேன் என்று சொல்லி மனம் திரும்பி எங்கே வரான்னு சொல்லுங்க? தகப்பன் இடத்துல வர. இன்றைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள், நிறைய விசுவாச பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரம் போகிற காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்கிறதுனால அவர்களால் தேவ சன்னிதானத்தில் வர முடியவில்லை. தேவனுடைய சன்னிதானத்துக்கு வர்றது அவங்களுக்கு பிடிக்காம இருக்குது. ஆனால் என்றைக்கு மனம் திரும்புகிற எண்ணம் வருதோ அன்றைக்கு அவர் நிச்சயமா தேவன் அவர்களை கொண்டுட்டு வருவார். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறார், அவர் கிருபை வைத்திருக்கிறார், அவர் மன்னிக்க சுபாவம் உள்ளவர். அந்த இளையகுமாரன் வரும்போது யோவான் 15 நீ வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இளையகுமாரன் வரும்போது மிக ஆர்வமாய் ஓடுகிறது. யார் ஓடுறா சொல்லுங்க? தகப்பன் ஓடுற. பெத்த மனசு தாங்க அந்த ஆர்வத்தோடு அந்த பாசத்தோடு அன்போடு இருக்கும். ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிறார். கட்டி பிடிச்சி மட்டும் கிடையாது, 1 லட்ச ரூபா மோதிரம் எடுத்து போடுறார். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? புதிய வஸ்திரம் கொட்டுறான்னு சொல்கிறார். நல்ல பாதரட்சம். என்ன வாக்கோரம் வாங்கி கொடுத்தாருன்னு தெரியல, நடந்துனே போடா, எவ்வளோ தூரம் வேணே சரி நடந்து நிலாவுக்கு என்ன போ. நல்லா நல்லா புது செப்பலை போட்டார். அவனுக்காக ஒரு பெரிய விருந்து வைக்கிறார், விழா கொண்டாடுறார். புரியுதுங்களா? இந்த விழா, இந்த மகிழ்ச்சி, இந்த சம்பளம் எதுக்கு கேட்டினா, நான் இழந்து போனேன், என்னை விட்டு தூரம் போன பிள்ளை என்னை தேடி வந்திருக்குது. அப்போ ஆண்டவருடைய அன்பை பாருங்க. நீ சிறையிருப்பில் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணம் என்னவா இருந்தது தெரியுங்களா? நம்ம சிறையிருப்பில் வந்துட்டுமே. சங்கீதம் 137 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவங்க எருசலேமை நினைத்து அன்றைக்கு பாபிலோன் தேசத்தில் அவங்க ஆற்றங்கரையில் இருந்து கர்த்தரை பாடுறாங்க. எருசலேமே, நான் உங்களை மறந்து போக மாட்டேன், எருசலேமில் இருக்கிறதான ஆலயத்தை நான் மறக்க மாட்டேன், அங்கே நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தது, நாங்கள் கர்த்தரை தேடந்த எங்களால் மறக்க முடியாது, அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு நாள் எங்களை கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார் என்ற விசுவாசத்தோடு பாடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கர்த்தரை ஒரு நாள் தேடணும் பார்த்தீங்களா, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாள் இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்தை இழந்து போயிருந்தால் நிச்சயமாக அதை திரும்ப பெற வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு இங்கே சொல்கிறாரு, நீ சிறையிருப்பில் இருக்கிற, ஆனால் திரும்ப என்று சொல்கிறார். உன் சிறையிருப்பு ஒரு நிரந்தரமான சிறையிருப்பு கிடையாது. அதிலிருந்து திரும்பும் போது நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் மிக தெளிவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார். இஸ்ரவேலேன்னு கூப்பிட்டார். அதில் என்ன சொல்றாரு சொல்லுங்க? யாக்கோபே, இஸ்ரவேலே. அப்ப
இஸ்ரவேல் எங்கேருந்து வராரு சொல்லு. இஸ்ரவேல் பேர் எதுலேருந்து வருது? எங்கேருந்து வந்தது? யாக்கோபிலிருந்து தான் இஸ்ரவேல் என்ற பேர் வந்தது. அப்போ யாக்கோபு என்றால் அவன் எத்தன் ஏமாற்றுக்கார், புரியுதுங்களா? ஆனால் எதனால் அந்த யாக்கோபு அந்த பேர் வந்தது? ஈசாக்கு ஆசீர்வதிக்க கூப்பிடும்போது, ஏசா அவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக கூப்பிடும்போது இவன் யாக்கோபு என்ன சொல்கிறான் சொல்லுங்க? நான் ஏசா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஈசாக்கு இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்று. அப்போ ஏமாற்றுக்காரன் தானே இவன். போனது அந்த பதாம் அராம் என்றதான இடத்துக்கு போனான். அந்த இடத்துக்கு போய் அவனுடைய மாமா லாபனானுடைய வீட்டில் போய் தங்கியிருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவன் கூட இருந்தார், அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த மாமனார் பார்த்தீங்க பல முறை சம்பளத்தை மாற்றி மாற்றி அவனுக்கு தீமை செய்ய நினைத்தார். நீங்கள் ஆதியாகமத்தில் நீங்கள் 32ஆம் அதிகாரத்தில் வீட்டில் படித்து பாருங்கள். பல முறை மாற்றுகிறார், தீங்கு செய்ய நினைக்கிறார். யார்? லாபான் தீங்கு செய்ய நினைக்கிறார். ஆனால் யாக்கோபை தீமை செய்ய முடிஞ்ச யாருக்காவது? யாக்கோபை எதிர்த்து நிற்க முடிஞ்சுதா? யாக்கோபுக்கு விரோதமாக ஏசா 400 பேரை கூட்டிட்டு வரான் எதிர்க்கிறதுக்கு. ஏசா யாக்கோபை குறித்து சொல்லப்படுது, அவன் ஒரு பூச்சி போல இருக்கிறாங்க. இந்த பூச்சியை எதிர்க்கிறதுக்கு எத்தனை பேர் வரான்? நம்பர் 400 பேர் வரான், ஒரு ஆள். இவர் யாக்கோபுக்கிட்ட யாரும் சண்டை போடுற ஆள்லாம் இல்லை, பிள்ளைகள் இருக்கிறாங்க, மந்தைகள் இருக்குது. அப்போ யாக்கோபு சொல்கிறாரு, எப்பா உன்னை மந்தையெல்லாம் அவன் எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போட்டோம், அது பெரிய ஸ்டோரி, எடுத்துகிட்டு போட்டோம், என்ன உயிரோட காப்பாற்றினா போதும், என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவன் ஜெபித்து ஆண்டவரோடு கூட போராடி மேற்கொண்டு ஜெயம் பெற்றான். அப்போ இந்த ஹிஸ்ட்ரியெலாம் நம்ம பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த யாக்கோபுடைய ஹிஸ்ட்ரி, இந்த இஸ்ரவேலுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் நமக்கு தெரியும். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நீ நினைத்துக்கொள் என்ற அந்த வார்த்தையை மட்டும் கவனிக்கணும். இதை நினைத்துக்கொள். என்ன நினைத்துக்கொள்ளும் கேட்டிங்கன்னா, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, இவைகளை நினை அப்படின்னா, உன்னை நான் அழைத்ததை, உன்னை தெரிந்து கொண்டதை, உன்னை முன்குறித்ததை, இதுவரையில் நடத்தி கொண்டு வர்றதை நீ மறந்துடாத, இதை நினை. என்ன நினைக்கணும் கேட்டா, நீ என் தாசன். எதை நினைக்கணும் சொல்லுங்க? நீ என்னுடைய தாசன். அப்போ ஆண்டவர் நம்மளை மறப்பாரா? முதல்ல வார்த்தை சொல்ல, இதை நினச்சிக்கோ. எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை காலங்கள் ஆனாலும், உங்களுக்கு எனக்கு ஒரு ஐடென்டிட்டியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்குள்ள யாரா இருக்கிறீங்க? யாரா இருக்கிறீங்க? இங்கே தேவன் இன்றைக்கு யாக்கோபை பார்த்து என்ன சொல்றாரு? என்னுடைய தாசன். ஆபிரகாமை பார்த்து சொல்றார், அவன் என்னுடைய தாசன். யாக்கோபை பார்த்து சொல்றார், அவன் தாசன். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், இவன் என்னுடைய தாசன், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் என்னுடைய ஊழியக்காரன், டூலோஸ். இவன் என்னுடைய சித்தத்தை செய்யக்கூடியவன், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவன். இந்த பூமியில் எதற்காக தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைக்கு, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம். அப்போ நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரு, அதை நிறைவேற்றுறதுக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்ல, நீ என்னுடைய தாசன் என்று சொல்ற, யூ ஆர் மை சர்வெண்ட் என்று சொல்ற. புரியுதுங்களா? அப்போ அந்த சர்வெண்ட்டுடைய வேலை என்ன கேட்டீங்கன்னா, தேவனுடைய நோக்கத்தை, அவருடைய விருப்பத்தை இந்த பூமியில் நிறைவேற்றணும், அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணும். அதை யார் செய்தா சொல்லுங்க? இந்த ஆண்டவர் இந்த யாக்கோபை கொண்டு அதை செய்கிறார். நீங்கள் உதாரணத்துக்கு உங்களுடைய ஐடென்டிட்டின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேச்சுலர், சரிங்களா? கல்யாணம் ஆகிட்ட பிறகு நீங்கள் யார்? நீங்கள் ஒருத்தருக்கு புருஷன், சரிங்களா? ஒருத்தவங்களுக்கு புருஷன். என்ன நீங்கள் பெண்களாக இருந்தானே சொல்கிறா, நாங்கள் இன்னும் ஒருத்தருக்கு மனைவி, அப்படி தானே? உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி பேர், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய புருஷன் சொல்கிறோமா இல்லையா? அடுத்தது ஒரு குழந்தை பிறந்தனா என்ன ஆகுங்க? உங்களுடைய கிரேடு கூடுது, என்னவா மாறுறீங்க சொல்லுங்கள்? குழந்தை பிறந்த உடனே அப்பாவுடைய ஸ்தானத்தில். அப்பா சாதாரணமான ஆளா? அவருக்கு பொறுப்பு இருக்குது. அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கணும், அதை வளர்க்கணும், பராமரிக்கணும், ஒரு குடும்பம் இருக்குது, பொறுப்பு இருக்குது, சரிங்களா? அதான் அப்பா ஸ்தானம், சாதாரணமான ஸ்தானம் கிடையாது. புரியுதுங்களா? அப்பாவுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, புரியுதுங்களா? அப்போ அந்த அப்பா ஸ்தானத்தை அடைக்கிறார். இப்போ யாக்கோபு என்ன ஸ்தானத்தில் அடைஞ்சிருக்காரு? சர்வெண்ட்டுன்னு அடைஞ்சிருக்கிறார்.
புரியுதுங்களா? அப்போ அந்த சர்வெண்ட்டுக்கு ஒரு ஸ்தானத்தை கத்த வச்சிருக்கார். அது தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய வேலையை செய்கிற ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கார். உங்களுக்கு ஒன்று வேலையை வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியரில் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை படிச்சுங்க. உங்களும் என்னை ஆண்டவர் எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்காரு பாருங்க. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம். உடன் வேலையாட்களா இருக்கிறோம். பவுல் சொல்றார், நாங்க உடன் வேலையாட்கள். நீங்கள் தேவனுடைய பண்ணையும். நீங்க யாரா இருக்கிறீங்களா? தேவனுடைய பண்ணை. எத்தனை பேர் அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க? நான் யார் சொல்லுங்க? தேவனுடைய பண்ணை. நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது, தேவனுடைய ஒரு பண்ணை வச்சிருக்கிறாரு. அந்த பண்ணையில் ஒரு நபராக இருக்கிறேன். தேவனுடைய மந்தையில் நான் ஒரு நபராக இருக்கிறேன். அப்போ அந்த மந்தைக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மந்தை பெருக பண்ண போகிறாரு, மந்தையை பராமரிக்க போகிறாரு, மந்தையை பாதுகாக்க போகிறாரு, மந்தையை ஆசீர்வதிக்க போகிறாரு. அந்த மந்தையில் யார் இருக்காங்க? நான் இருக்கிறேன். நம்ம யாராக இருக்கிறோமா சொல்லுங்க? கிறிஸ்துக்குள்ள நம்ம யாராக இருக்கிறோம்? ஒரு பண்ணையாக இருக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 2வது படிச்சு பாருங்க. தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். தேவனுடைய மாளிகையா இருக்கிறோம். நீங்க யாரா இருக்கிறீங்க? இப்பொழுது தேவனுடைய மாளிகையா இருக்கிறோம். அப்போ மாளிகைனா என்ன அர்த்தம்? எப்படி ஒரு கட்டடம் கட்டப்படுதோ அதே போல ஆவிக்குரிய மாளிகையாக நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். அதுக்கு மூலக்கல் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு மூலக்கல்லா இருக்கிறார். எபேசியர் 2:19 படிச்சு பாருங்களா. எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை படிச்சு பாருங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல், பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். அதுக்கு மூலக்கல் யாரு? அப்ப நமக்கு எல்லாருக்கும் மூலக்கல் நம்முடைய இந்த ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்படுகிறதான இந்த மாளிகைக்கு மூலக்கல்லர் கிறிஸ்தியஸ் தான். நீங்க இன்னொரு 1 பேதுரு 2:5 படிச்சு பாருங்களா. 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நல்லா கவனிங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறீங்க? இப்ப ஆவிக்குரிய மாளிகையா இருக்கிறோம். அந்த மாளிகையில் என்ன நடக்குது? ஆவிக்குரிய பலி செலுத்தப்படுது. அப்போ பலி செலுத்துகிறோமா செலுத்தலையா? ஜெபிக்கிறோமா ஜெபிக்கலையா? ஆண்டவரை தேடுறோமா தேடலையா? இங்கே தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் ஆவிக்குரிய மாளிகை என்றால் ஆவிக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். ஆவிக்குரிய விஷயங்கள் நடக்கணும், ஜபங்கள் நடக்கணும், துதி உண்டாகணும், ஆராதனை உண்டாகணும், கர்த்தருக்கு பிரியமான பலி செலுத்தணும். ஏன்னு கேட்டால் நான் கர்த்தருக்குள்ளே யாராக இருக்கிறேன்? அவருடைய மாளிகையாக இருக்கிறேன், அவருடைய ஆசாரியாக இருக்கிறேன், அவருடைய பலியை செலுத்தக்கூடிய நபராக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, அதே நீங்கள் 1 கொரிந்தியரில் 3:16 படிச்சீங்களா, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. நீங்கள் யார் சொல்லுங்க? என்னுடைய ஆலயமா? நீங்கள் யாருடைய ஆலயம்? நான் யாராக இருக்கிறேன்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். அப்போ இந்த ஆலயத்தில் யார் தங்குறா? ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? இந்த ஜெஃபி என்னுடைய சின்ன பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, நான் பேசுகிற சத்தியம் அதுக்கு மண்டைக்கு மேலே போகிறதுனா மயக்கம் வந்துடுது. அவங்க தாத்தா பேசுனா அந்த பிள்ளைக்கு என்ன வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பவர் கிடைக்குது. ஏன்னா லெகுவாக இருக்குது. அதனால் உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நான் பேசுவது உங்களுக்கு என்ன செய்யலை? கடினமாக இருந்தால் நீங்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா சொல்லும் போது தான் கடினமாக தான் இருக்குன்னு. அல்லேலூயா. கடினமாக இருந்தால் நான் மாற்றுவேன். சரிங்களா? முதல்ல சொன்னேன், அந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தருக்குள்ளே யாராக இருக்கிறாங்க? சர்வெண்ட். புரியுதுங்களா? அடிமையாக இருக்கு. 2வது, கர்த்தருக்குள்ளே நீங்கள் யாராக இருக்கிறீங்க? பண்ணையாக இருக்கிறேன், மாளிகையாக இருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நான் அவருடைய ஆலயமாக இருக்கிறேன். இது புரிஞ்சுதா இல்லையா? நான் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கேன். இவ்வளோ கேரக்டர் உள்ள, இவ்வளோ ஐடென்டிட்டி நமக்கு கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது, இது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருக்குள்ளே நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், புது சிருஷ்டியாக இருக்கிறோம், அப்படி ஆசீர்வாதத்துடைய பங்காக இருக்கிறோம். அப்போ கர்த்தருக்குள்ளே இருக்கிறதான எல்லா விதமான ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள்ளே இருக்கிற எனக்கு இவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு.
என்ன ஆண்டவர் மறப்பாரா? ஆண்டவர் இதை நினைக்க சொல்றாரு. எதை? யாக்கோபை பார்த்து கேட்குறாரு, இதை நினைச்சு கொள்ளு. நீங்கள் அந்நிய தேசத்தில் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மீட்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் உங்களை மறந்துட்டார்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நினைக்க வேண்டியது என்ன சொல்லுங்க, நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை. இந்த 4 காரியத்தை சொன்னோம் பார்த்தீங்களா, நீங்கள் என்னுடைய சர்வெண்ட்டு, நீங்கள் என்னுடைய பண்ணை, நீங்கள் என்னுடைய மாளிகை, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் என்னுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, நான் உங்களுடைய தேவனாக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய ஜனமாக இருக்கிறீங்க. உங்களை நான் மறப்பேனா? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களை நான் மறப்பேனா? நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாவம் செய்தால் என்ன நடக்கும் சொல்லுங்க? இப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளை பாவம் செய்தால் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தினால் அவர் என்ன செய்கிறார்? 22ஆம் வசனத்தை படிப்பாங்க. உன் மீறுதல்களை, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44:22 படிச்சீங்கன்னா, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் நல்லா கவனிங்க. இப்ப எல்லாம் எப்போ மழை வரும்னு தெரியாது, எப்போ வெய்ய காயணுமே தெரிய மாட்டேது. கிறிஸ்மஸுக்கு முன்னாடி பெய்ய வேண்டிய மழை பொங்கலுக்கு பெய்யலாமான்னு பார்த்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? எந்த பண்டிகையும் விடுறா போல கிடையாது. எப்போ பார்த்தாலும் மேகம் மூடி இருக்குது. சரிங்களா? மேகம் மூடி இருக்குது, கார்மேகம் மூடி இருக்குன்னு சொல்ல. கார்மேகம் என்ன அர்த்தம்? உடனே மழை வரா போல கார்மேகம் இருட்டா மூடி இருக்குது. இந்த மேகம் எப்போ விலகி போகும் தெரியுங்களா? எப்போ விலகி போவோம்? ஒரு சூரியன் உதிக்கும் போது தான் எது விலகும்? இந்த மேகம் விலகி போகும். அப்போ இங்கே உதாரணத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவம் மேகம் போல இருக்குது, கார்மேகம் போல இருக்குது. இந்த பாவத்தை நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்து உன் மேலே உதித்ததுனால இது உன்னை விட்டு அகன்று போய்விட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ உன்னை நான் மன்னிச்சிட்டேன், உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ எப்படிப்பட்டது ஒரு பாவத்தை செய்து நீ அந்நிய தேசத்திலிருந்து கஷ்டப்படுகிறியோ, உன்னை நான் திரும்ப மீட்கிறதுக்காக நான் உனக்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறேன். நீ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். புரியுதுங்களா? நீங்க 23ஆம் வசனத்தை படிங்க. வானங்களே கலித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். கலித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே, பர்வதங்களே, காடுகளே, காடுகளே, காட்டில் உள்ள சகல மரங்களே, காட்டில் உள்ள சகல மரங்களே, கம்பீரமாய் முழங்குங்கள், கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு, கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். இங்க பாருங்க, காடுகளே, பூமியின் ஆழங்களே. எத்தனை பேர் பூமியின் ஆழத்தை பார்த்துருக்குறோம்? சமுத்திரத்தின் ஆழத்தை எத்தனை பேர் பார்த்துருக்குறோம்? காடுகளே. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் படைத்த சிருஷ்டிகளே கர்த்தர் யாக்கோபை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய விளையாடப்பட்ட ரத்தத்தினால அந்த ஜனங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ இந்த காடுகளே நீங்க என்ன செய்ய? மகிழ்ந்து பாடுங்க. சிருஷ்டிப்புகளே கர்த்தரை துதியுங்க. ஏன்னா கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்காக கர்த்தர் என்ன செய்யணும்? உயர்த்தணும். அப்போ பைபிளில் சொல்லப்படுது, சங்கீதம் 126 கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி புறஜாதிய ஜனங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ரட்சிப்பை நினைத்து நீங்களும் நானும் மகிழ்ச்சி அடையணுமே ஒழிய துக்கப்படக்கூடாது. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பில் ஆண்டவர் இந்த வசனத்தில் மிக தெளிவாக அங்கே சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா, இங்கே நீ என்னால் என்ன செய்யப்படுவதில்லை? மறக்கப்படுவதில்லை. உன் பாவத்தை நான் நினைச்சு உன்னை தூரமாக தள்ளிடலை, உன் மீறுதலை நினைத்து நான் உன்னை கைவிட்டுடலை. நீ எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் என்னிடத்துல திரும்ப என்று கூப்பிடுகிறார். நான் கார் மேகம் போல இருந்ததான பாவத்தை நான் அகற்றி இருக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, இப்படி இரக்கமுள்ள தெய்வம் நம்மளை மறந்துடுவாரா? ஆனால் நம்ம வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுங்களா? நம்மளை மறந்து போகிற காலத்தில் வாங்க. சிலர் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? எங்கேயோ பார்த்தா போல இருக்குதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்களை பார்த்தா சிலர் நம்மளை பார்த்து கேட்பாங்க, ஏப்பா என்னை தெரியுதாப்பா கேட்பாங்களா இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருவேளை மறந்துட்டு இருக்கலாம்.
மறந்தவங்களை பார்த்து சொல்லுவோம், எங்கேயோ பார்த்தா போல இருக்குது, சும்மாத்துன்னு சொல்லுவோம் தெரியுங்களா? எங்கேயோ பார்த்தா போல இருக்குது. சிலரை நம்ம இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டோம், அவங்க நல்லா நம்மக்கிட்ட பேசுவாங்க. பார்த்து என்கிட்ட நிறைய அந்த மாதிரி நடக்கும். நல்லா என்ன செய்வாங்க, அவங்க ரொம்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் போல் நல்லா பேசுவோம். நானும் என்ன செய்வேன், நான் விட்டு கொடுக்காம நானும் தெரிஞ்சா போல் பேசுகிறேன். எங்கள் வீட்டம்மா கேட்பாங்க, ஏன்னா உனக்கு தெரியுமா அவர்னு? இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் தெரிஞ்சா போல் இவ்வளோ நேரம் பேசிட்டு அவங்கள என்ன செஞ்சேன், அது கேட்டேன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணக்கூடாது, என்ன யாரோ தெரியாதவங்ககிட்ட பேசிட்டு நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். சில நன்மை செய்தவங்களை பாருங்கள், நீங்கள் நினைப்பீங்க வாழ்க்கையில் யாரை மறக்கக்கூடாது, இந்த நன்மை செஞ்சவங்களை மட்டும் மறக்கவே கூடாது. இது நான் எப்பயுமே மறக்க மாட்டேங்க, இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன், நான் உள்ளத்தில் எப்பயுமே வச்சுருப்பேன். அப்படி உங்கள் எண்ணத்தில் இருக்குன்னு தெரியுங்களா? ஒருவேளை காலங்கள் கடந்து போக அவங்கள கூட நீங்கள் மறந்துருப்பீங்களா இல்லையா? ஒருவேளை அவங்க படிப்புக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம், உங்கள் குடும்பத்தினுடைய ஆரம்ப காலத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக நின்று இருக்கலாம், உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன உதவி செய்திருக்கலாம். இவங்களை மறக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அவங்கள கூட கால சூழ்நிலை நம்ம மறந்துருக்கலாம். ஆனால் சிலரை மறக்கணுமே நினச்சிருப்பீங்க. அப்படி யாரை நினச்சிருக்கீங்களா? எப்பா இவன் இந்த நபரை என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், மறந்தே ஆகும்னு நினைப்பீங்க. ஆனால் அதை மட்டும் மறக்க மாட்டீங்க சரிங்களா? யாரை மறக்கக்கூடாது அவங்கள மறந்துருப்பீங்க, யாரை மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காமல் இன்னும் வச்சுருப்பீங்க. இதை காரியத்தை செய்தாங்களே, இப்படி சொன்னாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ இந்த காலம் பார்த்தீங்கன்னா நானுமே நமக்கு ஞாபகம் மறதி நிறையா வருது, அப்படி தானே? நானே என்னுடைய லைஃப்பில் எனக்கு காலங்கள் ஆக ஆக சில எந்த பொருளை எங்கே வைக்கிறதுன்னு தெரிய மாட்டேது. ஒரு கண்ணாடி எடுக்கிறதுக்கு பல தடவை போயிட்டு வரேன் நான். அதனால் எல்லா இடத்துலையும் கண்ணாடி வாங்கி வைக்கணும் பொழுது. ஆனால் ஃபோனை எல்லா இடத்துலையும் வாங்கி வைக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க? எங்கே போனாலும் நமக்கு ஏதாவது ஒன்று மறந்துகிட்டே இருக்கிறோம். அதனால் ஆட்களை மறந்துடுவோம், பெயர்களை மறந்துடுவோம், நமக்கு நன்மை செய்தவரில் மறந்துடுவோம். அப்படி தானே மறக்கிறோம் நம்ம. ஆனால் நீங்கள் அப்படி மறந்தீங்கன்னா மக்கள் செல்வாக்க நீங்கள் இழந்துருவீங்க சரிங்களா? நீங்கள் யாரையுமே மறக்கக்கூடாது. நமக்கு நன்றி செய்தவங்களை, நன்மை செய்தவங்களை மறக்கவே கூடாது. ஆனால் மறக்கிற காலத்தில், மறக்கிற உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 137வது சங்கீதத்தில் 5லேயும் 6லேயும் நீங்கள் வாசித்து பாருங்க. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. போதும். அப்ப எருசலேமே, நான் உன்னை நினைச்ச மாட்டேன், மறக்க மாட்டேன், என் தேசத்தை நான் மறக்க மாட்டேன், கர்த்தரை மறக்க மாட்டேன், கர்த்தர் செய்த காரியத்தை மறக்க மாட்டேன், நாங்கள் ஆலயத்தில் கூடி ஜெபித்ததை மறக்க மாட்டோம், நாங்கள் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் திரும்ப எங்களை கர்த்தர் கொண்டு வருவார், திரும்ப நாங்கள் அந்த மகிழ்ச்சி அடைவோம் என்ற எண்ணத்தோடு கூட கர்த்தர் மேலேயும் கர்த்தருடைய ஆலயத்தின் மேலேயும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த தேசத்தின் மேலே அவர்கள் நம்பிக்கையோடு கூட இருந்தாங்க. சங்கீதம் 77வது சங்கீதத்தில் அது 77 வசனத்தை படிச்சு பாருங்களா. 7லிருந்து ஆசாப்பினுடைய சங்கீதம். அது ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? எங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். இங்க பாருங்க, இங்க இந்த ஆசாப் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, கஷ்டம் வரும்போது தேவன் என்ன மறந்துட்டாரோ, என்ன கைவிட்டாரோ, என் மேலே கோவப்படுறாரோ, என் ஜபம் கேட்க மாட்டுதே, இவ்வளோ நாளாகியும் எனக்கு எதுவும் நடக்கலை. இதை எத்தனை பேர் இந்த மாதிரி நினைக்கிறீங்க? முதலாம் வசனம் சொல்ல, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தா, என் ஆபத்து நாளத்தில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. பார்த்தீங்களா? என் ஆத்து மனசில் ஆனால் ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம் வரும்போது இவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? நான் தேவனை தேடுறேன், நான் கூப்பிடுறேன், ஆனாலே ஆத்து மனசு இது தொய்ந்து போயிட்டுது. தாவீது ஜெபம் பண்ண சொல்லி, என் ஆத்துமாவை ஏன் எனக்குள்ள கலங்குகிறா, ஏன் எனக்குள்ள தேங்குகிறா? அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கர்த்தர் என்ன கைவிட்டாரு, எனக்கு மிகப்பெரிய நெருக்கம் இருக்குது, போராட்டம் இருக்குது, ஆண்டவர் நிச்சயம் நம்மளை கைவிட்டாரா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார், நினைத்துக்கொள்ளுன்னு சொன்னேன்.
யூ ஆர் த சர்வெண்ட். நீங்கள் யார் சொல்லுங்க? சர்வெண்ட்டாக இருக்கும். அவருடைய பண்ணையாக இருக்கிறோம், அவருடைய மாளிகையாக இருக்கிறோம், அவருடைய ஜனமாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், அவருடைய ஆலயமாக இருக்கிறோம், அவருடைய திட்டத்தை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறோம். உங்களை கர்த்தர் மறந்துடுவாரா? ஆனால் நம்ம புலம்புறது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டாரோ, என்னை விட்டு தூரம் போயிட்டாரோ அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை கைவிடலை. மிக தெளிவாக சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வசனத்தில் சொல்கிறாரு, இந்த ஆசாப் சொல்லும்போது 4ஆம் வசனம், நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன். நல்லா படித்து பாருங்க. அதை எத்தனை பேர் துக்கத்தில் நல்லா தூங்குவீங்க இருக்கிறீங்களா? துக்கமாக இருந்தால், கஷ்டமாக இருந்தால் நல்லது. ஒருத்தர் மட்டும் நமக்கு, அவருக்கு மட்டும் கையை தட்டுங்க. ஜீவானந்த ஐயா மட்டும் அவர் துக்கத்துலேயும் தூங்குவோன்னு சொல்கிறார். அல்ல, பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அது மண்டை என்ன செஞ்சிடும், அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும், தூக்கம் வராது. புரியுதுங்களா? ஆனால் அவர் மட்டும் தூங்குறாருன்னா கர்த்தர் கொடுத்த கிருபையா, அது எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ நீங்கள் எல்லோரும் தூங்குறீங்களா? கஷ்டம் வந்தால், பிரச்சனை வந்தால் தூங்குவீங்களா? அப்போ தூக்கத்தில் நம்ம என்ன செய்வோம், கண்ணை மூடிட்டு இருப்போம். ஆனால் நல்ல ஒரு நித்திரை என்ன செய்யாது, வராது. ஏன்? அந்த பிரச்சனை தான் நமக்கு வரும். இந்த தேவை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கம் வராது. அந்த ஆசாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்காமல் இருந்திருக்கிறாரு. நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பேசக்கூட முடியல அவரால், அவ்வளோ சஞ்சலம், கஷ்டம் இருக்குது. ஆனால் இந்த கஷ்டத்திலையும் பாடுகள் இருக்கும்போது ஆண்டவர் ஆறுதலான வார்த்தையை கொடுக்குறாரு. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 49ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 49ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தை படிங்க. சீயோனே, சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள், என்று சொல்லுகிறாள். இங்க பாத்தீங்களா, யார் சொல்றா சொல்லுங்க? கர்த்தர் என்னை கைவிட்டார். எத்தனை பேர் அதை சொல்றீங்க? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா சொல்லுமா? ஒரு தாயே தன் பிள்ளைய ஒரு காலம் மறக்க மாட்டாங்க. அப்படி தாயே ஒரு சூழ்நிலை மறக்கிற சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்ப ஏன்னா ஆண்டவர் நம்மளை அந்த அளவுக்கு நேசிக்கிறார், அந்த அளவு உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்க மேல இன்னும் ஆண்டவர் பற்றுதலா இருக்கிறார். நம்ம தேவனை விட்டு தூரம் போகும்போது என் பிள்ளை திரும்ப வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு கஷ்டத்துல, ஒரு நெருக்கத்துல, கண்ணீர்ல போகும்போது, ஒரு துக்கமான ஒரு காரியத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர் சொல்ற, உனக்கு இந்த பிரச்சனை வராதபடி நான் காப்பேன், உன்னை திரும்ப கொண்டுட்டு வருவேன். அந்த எண்ணத்தோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் ஒருபோது சோர்ந்து போய் என்னை ஆண்டவர் கைவிட்டாரு, என்ன அவர் என் ஜெபத்தை கேட்கல, தூரமாயிட்டார் ஒருபோது நினைக்காதீங்க. உங்கள் ஜெபத்தை கேட்காம வேற யார் ஜெபத்தை கேட்க போகிறா? நீங்கள் தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. சொல்றாரு, வாசித்து பாருங்க 15ஆம் வசனத்தை படிமா. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? உன்னை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன்பா. உன் மதில் எப்போது எனக்கு முன்ன இருக்குது. சிசிடிவி கேமரா போட்டு வச்சிருக்கிறேன் வீட்டுக்கு முன்னாடி. வெளிநாட்டில் இருக்கிறதான வீட்டில் இருக்கிற யாரோ சொந்த பந்தங்கள் அந்த செல்லில் என்ன செய்கிறாங்க, உன் மதிலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்க்குறாங்களா இல்லைங்களா? என் வீட்டை யார் பார்க்குறா, வீட்டாண்ட யார் வரா அப்படி என்று சொல்லி வெளியூரில் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம வீட்டை பார்க்குறாங்க, நம்முடைய சர்ச்சை பார்க்குறாங்களா இல்லையா? ஒரே ஒரு சிசிடிவி கேமராவுக்கு இவ்வளோ பவர் இருக்கும் என்றால் உலகத்தை முழுவதும் படைத்த தெய்வம் சொல்கிறாரு, நான் உன் மதிலை நான் எப்போதும் பார்த்துட்டு இருக்கிறேன், உள்ளங்கையில் நான் வரைந்து இருக்கிறேன். நீ கைவிடப்பட்டா என்று நினைக்க வேண்டாம். உனக்கு இந்த ஆபத்தில் எல்லாரும் கைவிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். இந்த பிரச்சனை உன்னை விட்டு போகாது என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை.
ஒரு காலத்தில் நான் உன்னை சிறையிருப்பு கொண்டு போனேன், பிரச்சனை உண்டாக்க வைத்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நீ செய்த மீறுதலுக்காக அது கடந்து வந்தேனே ஒழிய உன்னை நான் பனிஷ்மெண்ட் கொடுத்து அங்கே வைக்கிறது என்னுடைய விருப்பம் அல்ல. உன்னை திரும்ப நான் கொண்டு வந்து நிலையான இடத்துல நிறுத்துவேன், உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்றாரு. யாக்கோபே, நீ என்னால மறக்கப்படுவதில்லை, நான் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? அடுத்தது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிக்கிறது நேரம் இல்லை. இந்த யோசேப்பு சம்பவத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். யோசேப்பு என்ன நினச்சாரு தெரியுங்களா? சிறையில் இருக்கிறார், சிறைச்சாலையில் இருக்கிறார். இப்போ 2 பேர் சொப்பனம் கண்டு வரான். ஒருத்தவன் பானபாத்திரக்காரன், ஒருத்தவன் சுயம்பியாகி. அப்போ 2 பேர் சொப்பனத்தை சொல்லும்போது அதுக்கு சரியான விளக்கத்தை யார் கொடுத்தா? யோசேப்பு கொடுத்தார். இந்த பானபாத்திரக்காரன் பார்வோனுக்கு முன்ன ஒரு நாள் போகிறான். அப்போ போகும்போது யோசேப்பு சொல்றாரு, என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. என்னை யாருக்கு சொல்லணும்? இந்த பார்வோனுக்கு எடுத்து சொல்லணும். நான் யார் என்பதை, நான் எதற்காக தண்டிக்கப்படுறேன் என்பதை யார் சொல்லணும்? பார்வோனுக்கிட்ட இந்த பானபாத்திரக்காரன் சொல்லணும். ஆனால் சொன்னானா? சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் அந்த பானபாத்திரக்காரன் உள்ளத்தை தொட ஆரம்பித்தார். ஆவிலே ஒரு வெளிப்பாடை கொடுக்க ஆரம்பித்தார். யோசேப்பை அங்கே என்ன செஞ்சார்? கொண்டு போய் நிறுத்துவதற்கு வழி தந்தார். பானபாத்திரக்காரனே மறந்துட்டாலும் கர்த்தர் நம்மளை மறக்கவே மாட்டார். நீ நம்பின மனிதர்கள் நம்மளை மறந்தாலும் கர்த்தர் ஒரு நாள் நம்மளை மறக்க மாட்டார். சூழ்நிலைகள் நம்மளை மறக்க போகிறதான சூழ்நிலைகள் நமக்கு உண்டானாலும் கர்த்தர் நம்மளை மறக்கவே மாட்டார். ஏனென்றா உங்களை என்னையும் அவர் கண் முன்னே வைத்திருக்கார். உன் மதில் அவருடைய கண் முன்னே இருக்குது. நம்ம உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆனால் தான் யாக்கோபை பார்த்து மிக தெளிவாக சொல்றார், யாக்கோபே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கண்கள்